السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا الكريم صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளர் மிகரில்லா பேரன்பும் உடையவனுமாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வசக்தனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் குறித்தாகட்டும். அல்லாஹுவின் சாந்தியும் மற்ற பெரும் கருணையும் அகிலத்தின் தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலை தூங்குவதற்காக தன் எண்ணீரித்த சத்திய பெரும் சஹாபாக்கள் மீதும் சஹாபா பெண்மணிகள் மீதும் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம்ம அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நின்றோம். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளை, அல்லாஹுடைய நிகரில்லாத பேரர்களால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்தில் நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து வருகின்றோம். நமக்கு மத்தியில பல்வேறு வகைகளிலே பல்வேறு நேரங்களிலே அல்லாஹுடைய ஏராளமான உபதேசங்கள் வந்து அடைகின்றன. அந்த உபதேசங்களை நம்மால் இயன்ற அளவு ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். அதே சமயம் பல நேரங்களிலே அந்த உபதேசங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய பல்வேறு பாவ செயல்களிலே குற்ற செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். நாம் அழகான கொள்கையை நம்பி இருக்கின்றோம். அதே சமயத்துல நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நம்மிடையே நடக்கக்கூடிய நம்மிடையே நிகழக்கூடிய எந்த மனிதனாலும் மறுக்க முடியாத நிகழ்வாக மரணம் நமக்கு மத்தியில நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கண்களுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளையும் தாண்டி கண் முன்னால் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த மரணம் என்பது. குறிப்பாக நமக்கு மத்தியிலே இந்த மரணத்தை நாம் எப்படி உணர்கின்றோம், அதில் இருந்து எந்த விதமான படிப்பினைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். உண்மையாகவே நாம் நம்பி இருக்கின்ற இந்த நம்பிக்கை, இந்த மரணத்தை வைத்து அந்த நம்பிக்கையை நாம் இன்னும் அதிகப்படுத்தி அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி அதிலே வெற்றி பெற போகின்றோமா, அல்லது இந்த மரணத்தை வைத்து கூட இந்த நம்பிக்கையை அதன் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் கூட நாம் தோற்று போகின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்த்தால் உண்மையிலேயே மரணத்தை கண்டு மரணத்தை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பியிருக்கின்ற நம்பிக்கையிலே இந்த மரணத்தை வைத்து எந்த அளவிற்கும் அந்த நம்பிக்கையில் உண்மையாளர்களாக நடந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இந்த மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு மத்தியில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. பல்வேறு வகைகளிலே நிகழ்கின்றது. மனிதன் இந்த மரணத்திலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாத அளவிற்கு அல்லாஹுடைய பிடியிலே ஆதிக்கத்தின் கீழ் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எவ்வளவு மிகப்பெரிய உச்சாணி கொம்பிலே அவனுடைய வல்லமை இருந்தாலும் சரி, அவனுடைய ஆட்சி அதிகாரமோ அவனது படைபலமோ அவனது பொருளாதாரமோ எது அவனை மிக உயர்ந்த அளவிலே பாதுகாத்தாலும் கூட அவன் மரணத்திலிருந்து தப்ப முடியாது. அவன் இறைவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றான். அதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக
குறிப்பாக இந்த மரணத்தை பற்றி, இந்த மரணத்திலிருந்து எவரும் தப்ப முடியாத அளவிற்கு நாம் அவன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கின்றோம். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி. நமது அடியார்கள் மீது நாம் இந்த விஷயத்திலே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பின் கீழ் இருந்தாலும் சரி, இந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். அதிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தப்ப முடியாது. ஆனால் இன்றைக்கு மனிதன் மருத்துவ உலகத்திலே மிக உச்சாணி கும்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்காக பெரும் பொருளாதாரத்தை செலவிட்டு இந்த உயிர் என்றால் என்ன, இதிலிருந்து மனிதன் தப்ப முடியுமா, இந்த உயிரை பாதுகாக்க முடியுமா, அல்லது இந்த உயிரை இன்னொரு மனிதனுக்கு இறந்து போகக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவனுக்கு அவன் உயிர் போய்விடும் என்ற நிலையில இருக்கக்கூடியவனுக்கு கூட இன்னொரு மனிதனுடைய உயிரை எடுத்து பொருத்த முடியுமா என்ற அளவிற்கு உச்சாணி கும்பிலே அதை பற்றி ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடிய ஒரு உலகமாக இருக்கின்றது. ஆனால் திருமறை குர்ஆன், இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது, உண்மையாகவே உங்களால் அது முடியாது. சவால் விட்டு காட்டக்கூடிய அளவிற்கு திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இது உண்மையான மார்க்கம் தானா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற காலத்திலேயே இது பரிச்சயிக்கப்பட்டது. இந்த தூதர் சொல்லக்கூடிய இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் உண்மைதானா, இவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்போம் வந்து கேட்கின்றார்கள் யூதர்கள். அவர்களாக பேசிக்கொண்டு வருகின்றார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டார்னா அவர் உண்மையானவர், இல்லை என்று சொன்னால் இது பொய்யான மார்க்கம், பொய்யானவர் என்பதை அவர்களாக பேசிக்கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, உயிர் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்னும் பதிலை சொல்ல தெரியல, சொல்ல முடியல. அந்த நேரத்துல திகைத்து போய் நிற்கின்றார்கள். உயிரை பத்தி கேட்கிறாங்களே, உயிர்னா என்ன அதை பத்தி தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியல. அல்லாஹ் உடனடியாக அந்த நேரத்திலே வசனத்தை இறக்கின்றான், வஹியை இறக்குகின்றான். யஸ்அலூனக அனிர் ரூஹ், இந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கின்றார்கள், ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். குலிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்கின்றார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹ் குலிர் ரூஹ் மின் அம்ரி, ரப்பி என்னுடைய இறைவனாக இருக்கின்றானே அவனுடைய கட்டளைகளில் உள்ளது. அதை பற்றி குறைந்த, மிக மிக குறைந்த அறிவுதான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அது முழுக்க முழுக்க அதை பற்றி உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. காரணம், அது முழுக்க முழுக்க என்னுடைய இறைவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதே செய்தி அவருடைய வேதத்திலே இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்ட நேரத்திலே நம்புகின்றார்கள். அவர்கள் இது உண்மைதான், இவர் சொல்லக்கூடிய இந்த செய்தி உண்மைதான். மனிதர்களுக்கு இதை பற்றிய அறிவு, முழுமையான அறிவு வழங்கப்படவில்லை. அதே போன்று இந்த மரணத்தை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும், மனிதர்களுக்கு மத்தியிலே மரணத்தை நாம் நிர்ணயித்து விட்டோம், முடிவு செய்து விட்டோம். மனிதர்கள் என்று சொன்னால் அவர்கள் மரணிக்கக்கூடியவர்கள் தான். எந்த மனிதனும், அது யாராக இருந்தாலும் சரி, நிரந்தரமாக நித்திய ஜீவனாக இந்த உலகத்திலே வாழவே முடியாது. நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத், மரணத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நிர்ணயித்து விட்டோம். இந்த விஷயத்திலே நம்மை யாரும் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான். நம்மை இந்த விஷயத்துல யாரும் தோற்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்யறான். நீங்கள் வேணா பாருங்க, மரண தருவாயில இறுதி கட்ட நேரத்துல இன்னும் ஒரு நிமிஷத்திலேயோ அல்லது ஒரு அரை மணி நேரத்திலே, கொஞ்ச நேரத்துல இவருடைய உயிர் பிரிந்து விடும் என்று மனிதர்களாக அனைவரும் அந்த நேரத்துல மரண தருவாயில இருக்கக்கூடியவரை பற்றி முடிவு செய்து அங்கே அமர்ந்திருக்கின்ற நேரத்துல திருமறை குர்ஆன் பேசுகின்றது, ஃபலவுலா இதா பலகத்தில் ஹுல்கும், அந்த உயிர் அவருடைய தொண்டை குழிய அடைகின்ற அந்த இறுதி நேரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அன்தும் ஹீன இதின் தந்துருவோம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். மாறாக உங்களை விட மிக அருகிலே நாம் அங்கே இருக்கின்றோம். அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நாம் மிக அருகாமையிலே இருக்கின்றோம். நீங்க வேணா பக்கத்துல இருந்து பாக்குறீங்க, உங்களை விட மிக அருகாமையிலே நாம் இருக்கின்றோம். வலாக்கில்லா துபிசிருவோம், ஆனால் உங்களால் உங்களுடைய கண்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனின், நீங்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல் வேற ஒரு நம்பிக்கையில இருந்தால், தர்ஜிஊனஹா இன் குன்தும் சாதிகின், உங்களுடைய மார்க்கம், நீங்க ஒரு சித்தாந்தத்தில் இருக்கின்றீர்களே, அல்லாஹ் ஒருவன் இல்லை என்பத,
அதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் போகக்கூடிய இந்த உயிரை திரும்ப நீங்கள் கொண்டு வாருங்கள். இன்குந்தும் கைர மதீனின் தர்ஜூனஹா, அதை திரும்ப கொண்டு வாருங்கள். இன்குந்தும் சாதிகீன், நீங்கள் அந்த கொள்கையில உண்மையாளர்களாக இருந்தால். அப்ப இஸ்லாத்தை அந்த இடத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் டிக்ளேர் செய்ய, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும். இப்படி மரணத்தை பற்றி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் மனிதர்களுக்கு, குறிப்பாக ஈமான் கொண்ட மக்களுக்கு நிறைய உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து மீள்வதற்கு என்ன முயற்சி செய்கின்றோம்? அதிலிருந்து உச்சபட்ச பாதுகாப்பை நாடி செல்கின்ற பொழுது மரணம் நமக்கு வந்து விடக்கூடாது, அதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்து, அது பல்வேறு வகைகளிலே, அது நோயாக இருந்தாலும் சரி, விபத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இன்ன பிற சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்கு நாம் என்ன நினைக்கின்றோம்? நமக்கு மரணம் வந்துவிடக் கூடாது. ஆனால் நான் நம்புகின்றோம் மரணம் என்பது உண்டு. ஆனால் இந்த நேரத்தில், இப்பொழுது இந்த நொடி பொழுது நமக்கு அதை வந்துவிடக் கூடாது என்பதை விரும்பக்கூடிய மக்களா நம்மில அநேகமான மக்கள் இருக்கின்றோம். இந்த சிந்தனை தான் நம்மை நேர்வழியை விட்டும் இந்த நம்பிக்கை விட்டும் திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விரும்புகின்றோம்? மரணம் இந்த நேரத்திலே வந்துவிடக்கூடாது, இந்த இடத்திலே வந்துவிடக்கூடாது, இப்படிப்பட்ட நேரத்திலே வந்துவிடக்கூடாது. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம்ல, திடீர்னு ஒரு மரணிச்சுட்டா அதை பற்றி நாம் என்ன சொல்வோம்? திடீர்னு மரணம் வந்துருச்சு, இறந்துட்டாரு, அவர் பிள்ளைகளை பாதுகாப்பது யார்? அவர் சொத்துக்களை பாதுகாப்பது யார்? அவர் குடும்பத்தை பாதுகாப்பது, அவர் பொருளாதாரத்தை இப்படிலாம் சொல்றோம்ல. இதெல்லாம் ஒரு தவறான வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் மரணம் வரும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கின்றான். அதிலிருந்து யாராலும் எவராலும் காப்பாற்றப்பட முடியாது என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் மற்ற மனிதனுக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும். ஐனமா தக்குனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகின்றீர்களோ அல்லாஹ் அப்படியே சொல்றான். நம்ம நினைச்சோம்ல, இப்ப சொன்னோம்ல, இதுல இருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அதற்காக எவ்வளவு வேணாலும் செலவழிக்க, எவ்வளவு பாதுகாப்பை, எவ்வளவு பெரிய செயலில் ஈடுபட்டாலும் மரணத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று விரண்டு ஓடுகின்றோமே, அந்த மரணம் என்பது உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும். அதிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தப்ப முடியாது. அந்த மரணத்திலிருந்து யாராவது தப்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக கொண்டு இன்னைக்கு வரைக்கும் யாருமே நிரந்தரமாக வாழக்கூடிய மனிதரை நாம் பார்க்க முடியாது. அது உண்மை இல்லை என்பதை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு உணர்த்தை காட்டுகின்றான். மரணம் என்பது மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கும், நடக்கும், அது நமது அதிகாரத்திலே உள்ளது. அதை யாராலும் ஒருபோதும் எங்கேயும் எப்போதும் அறிந்து கொள்ளவே முடியாது. மரணம் வரும். ஆனால் மரணம் வரும் என்பதை நம்புகின்றோம் நாம். ஆனால் அதை விரும்பாதவர்களாக யாருமே விரும்ப மாட்டோம். ஏன் விரும்பவில்லை என்று சொன்னால், நமது நம்பிக்கை இந்த உலகத்திற்கு பின்னால் ஒரு உலகம், மரணம் இல்லாத உலகம், அங்கே மரணம் என்பது கிடையாது. அந்த உலகத்தில் ஒரு நல்ல சொர்க்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இதை களமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கின்றது. ஆனால் அதில் உண்மைத்தன்மை, அதனுடைய உறுதித்தன்மை மிகவும் பலகீனமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த மரணம் என்பது இந்த நேரத்தில் வரக்கூடாது என்பதை நாம் விரும்புகின்றோம். ஒரு நேரத்துல நம்மளே பேசிக்கொள்வோம். ஏதாச்சும் ஒரு பயணத்துல போயிட்டாரு, வெளிநாடுக்கு செல்றாரு, இல்லாட்டி வேற எங்கேயும் போறாரு, அந்த நேரத்திலே மரணம் வந்து விட்டால், இந்த நேரத்தில் இவர் போயிருக்க கூடாது அல்லவா, இவர் ஏன் அங்க போனாரு என்று பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு நம்மள்கிட்ட இருக்கு. இது ஒரு முரண்பாடான ஒரு நிலை. மரணத்தை மறந்தவர்களாக அல்லாஹ் விதித்த இந்த விதியிலிருந்து தப்பிய வாழ்க்கையாகத்தான் இது இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இது மாதிரியான நிகழ்ந்த நிகழ்வுகளை அல்லாஹ் வசனமாக சொல்லிக்கிறார். இப்படி சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இது யார் பேசுவார்கள், இதை பற்றிய நம்பிக்கை யாருடையதாக இருக்கும் என்று சொன்னால், இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கின்ற காஃபிர்களுடைய நம்பிக்கையாக தான் அது இருக்கும். அவருடைய பேச்சாகத்தான் இது இருக்கும். என்ன சொன்னார்கள் தெரியுமா? போர்க்களத்திலே சென்று தன்னுடைய உயிரை இழந்த அந்த நபர்களை பற்றி,
போர்க்களத்துல அல்லாஹ்வுக்காக போர்க்களத்துக்கு போறாங்க, அங்க போர்ல ஈடுபடுறாங்க, ஷஹீதாகி விடுகின்றார்கள். அவர்களை பற்றி முனாஃபிக்குகள் பேசிய வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே. எந்த நம்பிக்கை? மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. எந்த நேரத்தில் அல்லாஹ் நாடுகின்றானோ, எங்கே நாடுகின்றானோ, எப்படி நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை கொண்ட அந்த நல்லடியார்களை, அந்த நம்பிக்கை கொண்ட அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், லா தக்கூனு கல்லதீன கஃபரு, நிராகரிப்பாளர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வகாலுல் இஹ்வானியும், தன்னுடைய சகோதரருக்கு மத்தியிலே பேசிக் கொண்டார்கள். லவ்கானு குஸ்ஸல் லவ்கானு ஐந்தனா மா குத்திலு, அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால், போருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வெட்டப்பட மாட்டார்கள், அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள், மரணத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் பேசினார்களே, அதே போன்று நீங்களும் அது போன்று பேசிவிடாதீர்கள். பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாருமா, யார் அவரை பார்க்க முடியும்? குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு, அழகான மனைவியை விட்டுட்டு போயிட்டாரு, மக்களை விட்டுட்டு போயிட்டாரு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய அந்த நினைப்பிலே அந்த பேசுகின்ற அந்த வார்த்தை பதிவு செய்யப்படும். அது தவறான வார்த்தை, அல்லாஹ்வை பற்றி தவறான நம்பிக்கையில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக இன்னும் நிறைய மூட நம்பிக்கை இது சம்பந்தமாக நம்மிடத்தில் நிறைய இருக்கின்றது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உயிரை எடுப்பதற்காக ஒரு வானவரை அல்லாஹ் நியமித்துக் கொண்டே இருக்கின்றான், நியமித்து வைத்திருக்கின்றான். அந்த வானவர்களை பற்றிய நம்பிக்கையில் கூட உயிரை எடுப்பதற்காக ஒரு வானவர் இருக்கின்றார். அவர் பெயர் கூட நமக்கு இது சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ராயில் என்ற அந்த வானவர் உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வானவர். இஸ்ராஃபீல் என்ற ஒரு வானவர், அவர் ஒரு பணியை செய்யக்கூடியவர், அவருக்கு அந்த பெயர். மாலிக் என்ற பெயர் சூட்டப்பட்ட வானவர், அவருக்கு ஒரு வேலை இருக்கின்றது. ஜிப்ரீல் என்று பெயர் சூட்டப்பட்ட அவர். இதே மாதிரி மரணத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த உயிரை எடுக்கக்கூடிய அவருக்கு இஸ்ராயில். இது தவறான இது பற்றி எந்த விதமான குர்ஆனுடைய வசனமோ ஹதீஸோ கிடையாது. ஆனால் நமக்கு மக்கள் மத்தியில அவர்கள் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நேரத்துக்காக காத்துக்கொண்டே இருப்பார். உக்கிலமிக்கும் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட வானவர்களுக்கு கட்டளையிடுகின்ற பொழுது அவர் அந்த உயிரை சற்றும் தாமதிக்காமல் அந்த நொடி பொழுதிலே அவர் அந்த உயிரை எடுத்து விடுவார். திருமறை குர்ஆனுடைய வசனமாக பார்க்கின்றோம். அந்த பணியிலே அவர் குறை வைக்க மாட்டார். நாம நினைக்கிறோம் கபூர்ல அடக்கப்பட்டவன கேள்வி கணக்கு இருக்குது, அங்கேதான் கேட்பாங்க, அங்கே இருக்குது. ஆனால் மரண தருவாய் இறுதி நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலும் அந்த மனிதன் அந்த வானவர்களோடு அவருடைய அங்க அமைப்பை, அவருடைய உருவ அமைப்பை பார்த்து உரையாடக்கூடிய நிலை இருக்கும். அதையும் அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கின்றான். தனக்குத்தானே தீங்கு இழைத்த அடியார்கள், அவருடைய உயிர் பிடுங்கப்படக்கூடிய அவருடைய சூழல் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் திருமறையிலே பேசுகின்றான். அநியாயம் இழைத்த, தனக்குத்தானே தீங்கு செய்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த இறுதி நேரத்தில், சக்கராத்துடைய அந்த நேரத்தில் இருப்பாரை, யாரும் காப்பாற்றப்பட முடியாது, இறந்து விடுவார் என்ற அந்த நேரத்திலே வானவர்கள் பேசுவார்கள். காலு ஃபீம குன்தும், நீங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தீர்கள் கேட்பார்கள். காலு, அவர்கள் கூறுவார்கள், குன்னா நஸ்தவாய் ஃபின்னல் அர்த், இந்த பூமியிலே பலகீனமானவர்களாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம், பூமியிலே பலகீனமானவர்களாக வாழ்ந்து வந்தோம். உண்மையாகவே இந்த கேள்விக்கும் இந்த வசனத்திற்கும் நம்முடைய நிலைப்பாட்டுக்கும் உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு, இந்த செய்திகள். ஏன் இப்ப அப்படிப்பட்ட காலகட்டம் பறந்து திரிந்து உலகத்திலே நம்முடைய தேவைகளை அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை அழகான முறையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், உலகத்திலே யாருடைய பார்வைக்கும் நம்மை கேவலமாக அவலமாக பேசிவிடக் கூடாது, நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதிகமான நேரங்களை நம்முடைய பொருளாதாரத்தை தேடுவதற்காகவே அல்லாஹ்வை மறந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது. கேட்போம், ஏன் வரல, தொழுக வரல, ஏன் ஜும்மாவுக்கு இமாம் மிம்பர் ஏறுவதற்கு முன்னால வரல? கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? பதில் என்ன தெரியுமா? வேலையாகி போயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு காரணங்கள் சொல்லப்படக்கூடியது.
அதை எதை சுற்றி இருக்கும்? ஒண்ணு இந்த பொருளாதாரம், இல்லாட்டி நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய வாரிசுகளுடைய, நம்முடைய செல்வத்தினுடைய அந்த பாதிப்பு நன்மையை விரைவாக பெறுவதை விட்டும் தடையாக இருக்கும். அதான் பதிலாக இருக்கும். அந்த வானவர்கள் கேட்பார்கள், ஆலு அவர்கள் கேட்பார், அலந்தக்குன் அருவுல்லாஹி வாசியா ஃபதுஹாஜிரு ஃபீஹா. இந்த பூமி, அல்லாஹ்வுடைய இந்த பூமி பறந்து விரிந்து விசாலமான பூமி இல்லையா? உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை தேடக்கூடிய வழிமுறைகள் அல்லாஹை மறக்கடிக்கக்கூடிய சூழலாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய பொருளாதாரத்தை தேடக்கூடிய சூழல் அல்லாஹ்வுடைய வழக்க வழிபாடுகளை மறக்கடிக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று சொன்னால், ஊராக இருக்கும் என்று சொன்னால், இதை விட்டு நீங்கள் வெளியே சென்றிருக்க வேண்டாமா? வேற தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? வேறொரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? நீங்கள் இதை விட்டு நீங்க வெளியேறியிருக்க வேண்டாமா என்று அங்கே கேட்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் முன்னமே நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு அவனுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வுக்காக அந்த முஹாஜிராக ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய ஊரை இருப்பை மாற்றிக் கொள்கின்றார்களோ, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்காகவும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும், அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்றான், ஏராளமான செல்வத்தை அவர் பெற்றுக் கொள்வார், ஏராளமான வசதிகளை அவர் பெற்றுக் கொள்வார், ஏராளமான புகலிடத்தை அவர் பெற்றுக் கொள்வார். வீடா, வசதியா, வாய்ப்பா, பொருளாதாரம் எல்லாத்தையும். திருமறை குர்ஆனுடைய வசனம் நம்பி இருக்கின்றோமா இல்லையா? ஆனால் நாம் சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது அது மீள முடியாத நிலை. அந்த நேரத்தில் அப்பொழுதும் அவன் மன்றாடுவான், பேசுவான், அந்த வானவரிடத்தில் கேட்பான், கோரிக்கையாக வைப்பான். எதுவெல்லாம் அது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது எப்பொழுது உணர்வோம்? இப்பொழுது பேசக்கூடிய, சொல்லப்படக்கூடிய செய்திகள் வாயிலாக திருமறை குர்ஆனுடைய வசனங்களை இருக்குதா என்று பார்த்தா உணர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்கள் தான். உண்மையாக அந்த நம்பிக்கையில் ஆழம் கொண்டவர்கள், உறுதி கொண்டவர்கள் அதை இப்பொழுதே உணர்ந்து அதிலிருந்து மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நேரத்துல ஹிஜ்ரத் செஞ்சு போனா பரவாயில்ல, போகின்ற நேரத்தில் முடிவெடுத்து நீ போயிட்டில, எதிரிக்கும் அந்த நேரத்தில் உனக்கு மரணம் வந்து விட்டால், ஹிஜ்ரத் செய்து முடிவெடுத்து கிளம்புற, ஆனா நீ எல்லையை அடையவில்லை. அந்த நேரத்தில் மரணம் உன்னை வந்தடைந்து விட்டால் உனக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான சொர்க்கம் கூலி உறுதியாகிவிடும் என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்றான். ஆனால் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இந்த மரணத்தை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளின் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அந்த நேரத்தில் அவன் கதறுவானா, ஃபயக்கூலு ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். இறைவா, எனக்கு குறைந்த அவகாசம், நிறைய ஆண்டுகள் வாழ்ந்து விட்டேன், அப்படி அல்ல, குறைந்த, மிக மிக குறைந்த அவகாசம் கொடு, நல்ல அமல்களை செய்து உன்னிடத்தில் சாலிஹான நான் திரும்பி வருகின்றேன். ஹத்தா எதுவரை இதா ஜா அஹதுஹுல் மௌத், மரண தருவாய் அந்த நேரத்திலே, அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்துக்கல்லா, முன்னே வாழும்போது நான் செய்தேனே அதுபோல அல்ல, வேற நல்ல புதிதாக நல்ல அமல்களை செய்து உடைய திருப்தியுடைய அடியானாக நான் வந்து விடுகின்றேன். அப்பொழுது அங்கே சொல்லப்படும், இன்னஹா கலிமத்துனுஹு வ காயிலுஹா, இது வெறும் வெற்று வார்த்தை. ஏராளமான சான்றுகள் உன்னிடத்திலே வந்தது, ஏராளமான வசனங்கள் உன்னிடத்திலே வந்தது, அதையெல்லாம் மறுத்து வாழ்ந்த நிலையிலே இன்றைக்கு உனக்கு மறுக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுவதாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. சிந்தித்து பாருங்கள், மரணத்தை அஞ்சி வாழுகின்றோமா? மரணம் என்று நமக்கு வருகின்ற பொழுது அதிலிருந்து எப்படியாச்சும் தப்பிக்க நினைக்கின்றோமா? இல்லை. மரணம் என்று வந்துவிட்டால் அல்லாஹை சந்திக்க போகின்றோம், சொர்க்கத்தை சந்திக்க போகின்றோம் என்ற ஆசை நம்மிடத்திலே இருக்கின்றதா? இரண்டு நிலைப்பாடுகள் தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகின்றார்களோ, லிகா அல்லாஹ், அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகின்றான்.
ஒமன் கரிஹ லிகாஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றானோ, கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹும் அவனை சந்திப்பதை வெறுக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்தில் நபித்தோழர் கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, யார்தான் இந்த மரணத்தை சந்திப்பதற்கு ஆசைப்படுவார்கள்? இந்த செய்தி அப்படி நினைச்சுக்கிட்டு தப்பா கேட்கிறாங்க. மரணத்தை சந்திப்பதற்கு யார் விரும்புவா? மரணம் என்று நம்ம சாகிறேன் என்று யார் சொல்லுவா? சொல்லுகின்ற நேரத்தில் அங்கே அல்லாஹுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க. அல்லாஹை சந்திப்பது என்று சொன்னால், அல்லாஹை சந்திப்பது என்று சொன்னால் அவனுக்கு சொல்லப்படுகின்ற அந்த நற்செய்தியின் விளைவாக, அந்த நேரத்துல இறுதிகட்ட நேரத்தை அவருக்கு தெரியும். யாருக்கு? மரண தருவாயில இருக்கின்ற அந்த நபருக்கு எந்த நம்பிக்கையை, மறைவான நம்பிக்கை நம்பினார்களோ, வானவரை இந்த உலகத்தில் எவரும் பார்க்க முடியாது என்ற அந்த நம்பிக்கை வாழ்ந்து வந்த அந்த அடியார் வானவரை நேரிலே பார்ப்பார். அவர் தீயவராக இருக்கின்ற பொழுது அவருக்கு வருகின்ற வானவரை பார்ப்பார். அவர் நல்லவராக இருக்கின்ற பொழுது, மூமினாக இருக்கின்ற பொழுது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நிலையிலே அந்த வானவரை பார்ப்பார். அந்த நேரத்திலே தான் அல்லாஹ்வை விரும்புகின்ற அந்த விருப்பமும் அந்த வெறுப்பும் அங்கே அந்த அடியானுக்கு நிகழும். நற்செய்தி சொல்லப்பட்டால் உண்மையாகவே அல்லாஹ்வை சந்திக்க விரைவாக அவர் ஆசைப்படுவார். அந்த நேரத்தில் அவருடைய உடல் எப்படி இருக்கும், அவருடைய தலைகள், அவருடைய பார்வைகள் அடுக்கடுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்காரங்க, பார்வைகள் எல்லாம் அப்படி நிலைகுத்தி போயிருக்கும். அவருடைய நெஞ்சு அப்படியே படப்பட அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும், மேலே கீழே கரு கருன்னு ஏறிக்கிட்டு இருக்கும். அவருடைய ரோம காதுகள் எல்லாம் அப்படியே நட்டமாக நிமிர்ந்து வேத்து வேத்து அப்படியே வேத்து போயிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் வரிசையாக அப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், காலோடு காலை பின்னிக்கொள்ளும். அதுதான் இறுதி கட்ட நிகழ்வு. அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலை. அந்த நிலை நாம் அனைவரும் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பை யார் விரும்புவார் என்று சொன்னால், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, யார் மீது அல்லாஹ்வுடைய கருணை இறக்கப்பட்டு அவர் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக ஆசையோடு அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ, அவருக்கு அந்த பேரின்ப பெரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரக நற்செய்தியாக அங்கே கூறப்பட்டு அவருடைய ரூஹு அழகான முறையிலே அங்கே சொர்க்கத்தினுடைய வாசனையோடு அங்கே எடுத்து செல்லப்படும். நிறைய பெரிய ஹதீஸ்ல அப்படி சொல்லி காட்டப்படுகின்றது. ஆனால் அதற்காக நாம் தயாராக இருக்கின்றோமா? இதுதான் கேள்வி. மரணம் என்பது நம்ம அனைவருக்கும் வரத்தான் செய்யும். எந்த மனிதன் எங்கே எப்பொழுது மரணிப்பான் உண்மையாகவே தெரியாது என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். யாரும் அறிய முடியாது என்ற உத்தரவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த பகுதியில, எந்த நேரத்தில், எப்படிப்பட்ட நிலையிலே நல்லா தானே போனார், பேசிக்கிட்டு தானே இருந்தார். மரணம் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அந்த மரணத்திற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை, மறுமை வாழ்க்கையை நம்புகின்றோமே, அதற்காக நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோமா? அல்லது உலகத்தினுடைய நம் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மறுமையை தொலைத்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்கின்றோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் நமக்கு நாமே, ஒவ்வொரு மனிதரும் அதற்கு தகுதியானவராக நம்மை பற்றி பிறர் எடை போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்மை பற்றியே நாம் பரிசோதனை செய்து கொள்ள, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது. வணக்க வழிபாடுகளை குறை வைத்ததற்கு கேலி செய்யப்பட்டு விட்டேனே என்று நீங்கள் ஒரு நாள் கூறுவீர்கள். அந்த நாளைக்கு முன்னால் நீங்கள் வணக்க வழிபாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் முன்னமே நம்மை எச்சரிக்கின்றான். நேர்வழி காட்டியிருந்தால் இறை எச்சமுடையவனாக நான் ஆகியிருப்பேனே என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த நேரம் வருவதற்கு முன்னால் உங்களை இறை எச்சமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். அல்லாஹ் இப்படியெல்லாம் நமக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அதை பற்றி எல்லாம் ஏராளமான செய்திகளில் நமக்கு சொல்லப்பட்ட அச்சுறுத்தியும் கூட நாம் திருந்தக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து கொண்டு, இனி வரக்கூடிய காலங்களில் உயிர் எப்பொழுது பிரியும் சொல்ல முடியாது, யாருக்கு எந்த நேரம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைகளில் இருந்து நாம் விலகி
முடிந்த அளவிற்கு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ் அப்படிதான் நம்மை பற்றி ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மஸ்ததாத்தும், முடிந்த அளவிற்கு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு முடிந்த அளவிற்கு கட்டுப்படுங்கள், முடிந்த அளவிற்கு செவியுங்கள், முடிந்த அளவிற்கு நன்மையா தான தர்மங்களை செய்யுங்கள், முடிந்த அளவிற்கு செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் அல்லாஹ் கோரிக்கையாக சொல்லுகின்றானே, அதை முடிந்த அளவிற்கு அழகான முறையிலே செய்து மரணம் என்பதிலிருந்து ஒருபோதும் நாம் தப்ப முடியாது என்பதை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொண்டு எப்பொழுது வேணாலும் மரணம் வரலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அந்த உலக வாழ்க்கை கழிப்போம் என்ற மரணத்தை நாம் சந்திப்போம் என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் மகத்தான வெற்றியாளர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக நம்முடைய மார்க்கம் எல்லா நேரங்களிலும் மரணத்தை பற்றி சிந்தியுங்கள், மரணத்தை பற்றி சிந்தியுங்கள், அதை பற்றி யோசியுங்கள், அதை பற்றி நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், மறந்து விடாதீர்கள். நீங்கள் மறந்து விட்டால் நாளை மறுமை நாளிலே எப்படி அல்லாஹ்வை உலகத்திலே வாழுகின்ற பொழுது மறந்தீர்களோ அதே போன்று நீண்ட நெடிய அழிவே இல்லாத மரணமே இல்லாத நிலையிலே அல்லாஹ் மறந்து விடுவான் என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக வாக்குறுதியாக சொல்லி காட்டுகின்றான். கதாலிக்க அர்த்தத்துக்கு ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் ஒன்றிடத்தே வந்தது, அதை நீ மறந்தாய், இன்று இதன் உண்மை நாம் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் கூறுவதாக முன்னமே நமக்கு எச்சரிக்கின்றான் என்று சொன்னால், இந்த எச்சரிக்கையை பேணி நம்முடைய வாழ்க்கையை, மரணம் எப்போது வேணாலும் வரலாம், அதற்கு முன்னால் திருந்தி வாழ்கின்ற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவர் மீதும் அருள் கூர்ந்து கருணை காட்டி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மரணத்தை அழகானதாக, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டதாக, அவனை விரும்பக்கூடிய, அவனுடைய சந்திப்பை எதிர்பார்த்து விரும்பக்கூடிய மரணமாக நம்முடைய மரணத்தை ஆக்கி வைப்பானாக. வாகுதவன் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரி, மனிதன் என்ற அடிப்படையிலே நம்மிடத்திலே நிறைய பலகீனங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு விஷயத்திலும் அவரவர்களுக்கென்று பலகீனம் இருக்கும். அது என்னென்ன பலகீனம் அதை சொல்ல தேவையில்லை, உரசி பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த பலகீனங்கள் அனைத்துமே தீமையாக இருக்கும் என்று சொன்னால், பலகீனம் பொறுத்தாலே அது ஒரு தீமைக்கு வழிவகுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நல்லடியார்களை பார்த்து, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களை பார்த்து, ஒரு மூமினை பார்த்து, இந்த பலகீனத்தின் அடிப்படையிலே செய்யப்படக்கூடிய ஏராளமான கெட்ட செயல்கள் இருக்கு, பாவமான காரியங்கள், அது தெரியும். தெரிந்திருந்தும் அதிலே நீங்கள் நீடித்திராதீர்கள், நீடிக்காதீங்க. இதற்கு முன்னால் எந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் செய்தீர்களோ, உங்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டதோ, அதிலிருந்து நீங்கள் மீளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்துல இறையச்சம் இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் இந்த உபதேசங்களை உதாசீனப்படுத்தியவர்களாகத்தான் இருக்க முடியும். பலம் இஸ்ரு அல்லாஹ் நிறைய பண்புகள் அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்கள், நல்ல அடியார்கள், அவருடைய பண்பு என்னவென்று அழகான வரிசையாக அல்லாஹ் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்றான், வலம் இஸ்ரு அலாமா ஃபாழ்வஹும் யஅலமூன். அவர்கள் அறிந்து கொண்டு அந்த தீமையான காரியங்களை நிலைத்திருக்க மாட்டார்கள். அப்படி நிலைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் உண்மையான மூமினாக இருக்க முடியாது என்ற அடிப்படையிலே பாவங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கால அவகாசம் இருக்கின்றது, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எது வரைக்கும்? அந்த மரண தருவாய் வரைக்கும். அதிலிருந்து நம்மை நாமே பக்குவப்படுத்தி அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், நீங்கள் பலகீனமான அடியார்களாகத்தான் இருக்கின்றீர்கள், ஆனால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையிலே நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைந்து விடாதீர்கள். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே தீங்கிழைத்த எழுத அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனுப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உணர்ந்தீர்களா? பாவம் செய்து விட்டோம், பெரும் பாவங்கள், ரகசியமாக பாவம் செய்தவர்களும் அல்லாஹ்வும் அந்த பாவத்தை அறிகின்றான். ஆனால் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய காலடியிலே போட்டு சரணடைந்து உடனடியாக அதிலிருந்து மீள்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றான்.
இன்னம தௌபத்து அலல்லாஹி இல்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், அறிவின்மையின் காரணமாக அவர்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே உடனடியாக அதிலிருந்து பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று சொன்னார். சும்மா யத்தூபூன மின் கரீபின், உடனடியாக அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்று சொன்னால் ஃபஉலாயிக யத்தூபுல்லாஹு அலைஹிம், அவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். மாறாக அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், இந்த பண்பு நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. லைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், பாவங்களிலே நிலைத்திருந்து யாரும் பார்க்கல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, இப்படி இந்த பண்பு மனிதர்களிடத்துல இயல்பாக இருக்கும். ஒரு திருந்திக் கொள்வதற்கு ஒரு நேரம், ஒரு பிடி, அல்லாஹ்வுடைய ஒரு பிடி பிடிப்பான, திருந்துறானா இல்லையான கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான, அதிலிருந்தும் கூட மீளாமல் அவன் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு வலைசத்தி தௌபத்துல் இல்லதீன யஅமலூன ஸய்யிஆத், அப்படியே பாவங்களிலே நிலைத்து எதுவரை ஹத்தா இதா ஹவர அஹதஹுல் மௌத், மரணம் வருகின்ற நேரம் வரைக்கும் அந்த பாவங்களிலே நிலைத்திருந்து இறுதியாக இன்னி துபுத்துல் ஆன், இறைவா இந்த நேரத்திலே உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு, எனக்கு மன்னிப்பை வழங்குவாயாக என்று அவன் கேட்பான் என்று சொன்னால், வல்லல்லதீன யமூத்துன வஹும் குஃபார், அவனுடைய பாவ மன்னிப்பு நிராகரிக்கப்படும். அவனுடைய பாவ மன்னிப்பு குஃபார், அல்லாஹ்வை நிராகரித்ததற்கு சமம். ஃபிரௌன் இருக்கல்ல, ஃபிரௌன் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தான். ஏராளமான சான்றுகள் அவனிடத்திலே கிடைக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ்வை நம்பினான். ஆமன்னா மூசாவ ஹாரூனுடைய மூசாவுடைய அல்லாஹ்வை, இறைவனை நம்புகின்றோம் என்று அவன் சொன்னான். ஆனால் அந்த நேரத்திலே அவனுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்பட்டு நாளை மறுமை நாளிலே நரகத்திற்கு அழைக்கக்கூடிய அவன் தலைவனாக இருப்பான் என்று அல்லாஹ் திருமறையிலே டிக்ளேர் செய்ய, நரகத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவன் நரகத்தினுடைய மிகப்பெரிய உச்சத்திலே அவன் இருப்பான். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய தலைவனாக அவன் இருப்பான் என்று அவனுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்பட்டதாக திருமறையில சொல்லி காட்டுறானே, அது போன்ற பிரார்த்தனையாக நமது பிரார்த்தனை ஆகிவிடக்கூடாது. எப்பொழுது மாறும் அது? அல்லாஹ்வை உதாசீனப்படுத்தி, திருமறை குர்ஆனுடைய உபதேசங்களை உதாசீனப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இறுதி நேரத்திலே, அந்த உணர்கின்ற நேரத்திலே, மீள முடியாத அந்த நேரத்திலே நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய பாவ மன்னிப்பு பயனளிக்காமல் போய்விடும். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கோரி இனி வரக்கூடிய காலங்களில நம்முடைய வாழ்க்கையை, வணக்க வழிபாடுகளை முடிந்த அளவு சரியான முறையிலே, உலக வாழ்க்கையிலுடைய அனைத்து அம்சங்களிலே பாவங்களிலிருந்து முடிந்த அளவிற்கு மீண்டு அல்லாஹுக்கு அஞ்சி நல்ல அடியார்களா வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால், அல்லாஹுடைய மன்னிப்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நாம் தான் வெற்றியாளர். அதை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.